தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பாக மாநில மக்கள் உரிமை மீட்பு மாநாடு தேசிய முற்போக்கு திராவிட கழக சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுக்கு அப்புறமா நடக்க இருக்கிற மாநாடு. இந்த 10 ஆண்டுக்கு அப்புறமா நடக்க இருக்கிற மாநாடு கூடவே அந்நியார் தலைமையேற்று நடக்க இருக்கிற முதல் மாநாடு. இந்த மாநாட்டுக்கான கடிதம் அழைப்பிதழ், அதாவது தொண்டர்களுக்கான அழைப்பிதழ், இது தலைமை கழக சார்பாக இன்னைக்கு காலையில அந்நியாரோட ஒப்புதலோட கட்சிக்காரங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இது பெருவாரியான கட்சிக்காரங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏதோ தெரியாத கேப்டனுடைய தொண்டர்கள் ஏதோ ஒரு 2 பேர் என்னைக்கு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு செய்தியா இந்த செய்தி. அந்த லெட்டர் பேர்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளே, நடக்க இருக்கும் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூர் மாவட்டம் பாசார் கிராமத்தில் நடக்க இருக்கிறது. அதற்கான தலைமை கழகத்தின் சார்பாக கேப்டன் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு ஒரு கடிதம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நமது தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த கழகத்தை தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தார். எங்க தலைவர் நல்ல நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மக்கள் தான் ஏமாத்திட்டாங்க. கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது மதுரையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி 28 லட்சத்துக்கு மேல் நமது நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களின் பேராதரவோடு மிக பிரம்மாண்ட வெற்றி மாநாடு நடத்தி சரித்திர சாதனை படைத்திருக்கிறோம். 28 லட்சத்துக்கு மேலான மக்கள் அந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த மாநாடு வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்லாம் கிடையாது. இது முதல் முறையா எங்க அந்நியார் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய இந்த மாநாடு முடிஞ்ச அளவுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம இந்த மாநாடை வெற்றி பெற செய்யணும். நம் தலைவர் இல்லாமல் நாம் நடத்த இருக்கின்ற முதல் மாநாடு. தலைவர் இருக்காரு, 10 ஆண்டுக்கு பிறகு நடத்தும் மாநாடு. இந்த மாநாட்டின் வெற்றி உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி. எனவே மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 மாநாட்டிற்கு என் உயிரும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகள் நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்து, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயலாளர் தலைமையில் ஒன்றியம், நகரம், பேரூர் பகுதி கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், தொண்டரணி சகோதரர்கள் மற்றும் தொண்டர்களும் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒவ்வொரு கிளைக்கழகத்திலிருந்தும் பொதுமக்களுக்கு அழைத்து கொண்டு இந்த மாநாட்டில் பெரும்வாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறேன். நமது நிர்வாகிகள் அனைவரும் ஒவ்வொரு இல்லமாக நேரடியாக சென்று வெற்றிலை பாக்கோடு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அழைப்பிதழை கடிதத்தை கொண்டு அனைவரையும் மாநாட்டுக்கு வரவேற்க வேண்டும். பொதுமக்களுக்கு கட்சி நிர்வாகிகள் அழைப்பிதழோட கொண்டு போய் இந்த மாநாட்டுக்கு வர்ற மாதிரி அழைச்சி கொண்டு வரணும். வரவிருக்கும் 2026 தேர்தல் வெற்றிக்கு அச்சாரமாக இந்த மாநாட்டு அமைய இருப்பதோடு இந்த வெற்றி ஒவ்வொருவரின் வெற்றி என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் ஊராட்சியிலும் கிளைக்கழகங்களிலும் பேனர்கள், கொடிகள் அமைத்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்திலிருந்தும் கடலூர் மாவட்டத்தில் பெருவாரியாக கலந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பிரேமலதா விஜயகாந்த், கழக பொதுச் செயலாளர். இந்த ஒரு அழைப்பிதழ் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கான ஒரு அழைப்பிதழ். இது பெருவாரியான கட்சிக்காரர்களுக்கு, தொண்டர்களுக்கு இந்த அழைப்பிதழ் போய் சேர்ந்திருக்கும். தகவல் தெரியாத என்ன மாதிரி ஒரு சில தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய உண்மை விசுவாசிகளுக்கும் இது ஒரு செய்தியாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாநாட்டை வெற்றியடை செய்வது நமது ஒவ்வொருவரின் கடமையாகும். இது ஒரு கம்பாரிசனா, அதாவது கேப்டன் இருந்தப்ப 28 லட்சம் பேர் வந்திருந்தாங்க, இதை நாங்கள் முறியடிப்போம் கிரியடிப்போம் அதெல்லாம் கிடையாது.
நம்ம கட்சி கேப்டனுக்காக உழைக்கிறோம். இது அந்நியர் வழி நடத்துறாங்க. அந்நியர் தலைமையில முதல் மாநாடு. இந்த மாநாட்டை நம்ம நம்ம உழைப்பின்ன என் கூட சேர்ந்து ஒரு 10 பேர் கூப்பிட்டு போறோம்னா அந்த 10 பேரே ஒரு வெற்றி. அந்த மாதிரி நம்ம கட்சிக்காரங்க அத்தனை பேரும் நம்மளால எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரை கூப்பிட்டு போய் இந்த மாநாடை வெற்றி அடைய வைக்கணும். இது நம்ம கேப்டனுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய இதா இருக்கும். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. ஒரு லெட்டர் நான் படிச்சுட்டேன். ஒரு லெட்டர் பேராகிராஃப் பெருசா இருக்கு. அதை படித்து சொல்ற அளவுக்கு எனக்கு படிப்பறிவு இல்லை. ஆனா ஒரு 2 லெட்டர் பேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து கட்சியோட ஒரு ஃபார்ம். கட்சியோட ஃபார்ம் எப்பவுமே ரெகுலரா தலைமை கழகத்திலிருந்து வர்ற அறிவிப்பு மாதிரியே ஒரு ஃபார்ம், இன்னொரு ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு, எது எது பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பேராகிராஃப் மாதிரி. இதுல வந்து என்னன்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளோட ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கணும். நம்மளால முடிஞ்சது ஒரு நோட்டீஸ் இல்லை பேனர், ஒரு கொடி, எதுவாக இருந்தாலும் நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து நம்ம கட்சிக்காக கொண்டு போகணும், கொண்டு செய்யணும். இது ஒவ்வொருத்தரோட கடமையாக எடுத்து நம்ம பண்ணணும். நன்றி, வணக்கம்.